என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏன் இவ்வளோ நேரம் தூங்குறீங்க? எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க. என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க 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 என்னங்க? ஐயோ நான் தாங்க அகிலாங்க. எந்திரிங்க. என்ன உங்களுக்கு? ஐயோ எந்திரிச்சு உட்காருங்க. எந்திரிங்க. ஐயோ பேயா? யாரு பேய்? எங்க நான் அகிலாங்க. என்னங்க எந்திரிங்க. ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க ஐயோ என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நான் பேய் இல்ல அகிலா. ஐயோ நான் அகிலாங்க. பேய் இல்லங்க அகிலாங்க. முதல்ல கண்ணாடி எடுத்து போடுங்க போடுங்க. ஏங்க நான் தான் அகிலாங்க. இப்படியா முடிய விரிச்சு போட்டு வந்த நிப்ப? அறிவுல உனக்கு? காலையில குளிச்சுட்டு முடிய காயப்பட மாட்டாங்களா? நீங்க தான் எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்னமோ அதிசயமா பேய் பேயின்னு அலறிட்டு இருக்கீங்க. நைட்டு மொட்டை மாடியிலயும் இப்படிதான் அலறினீங்க. என்ன பேய் சொல்லுங்க. ஆனா மொட்டை மாடிக்கு திருட வந்திருக்க வாய்ப்பே இல்ல. நேத்து உங்க தம்பி ஜனா ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு. அந்த நேரத்துல துர்கா வாய் அடிக்கதான் நான் சத்தம் போட்டேன். மாடியில வேற என்னமோ நடந்திருக்கு. அத நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, நைட் என்னாச்சு? எதுக்காக அப்படி அலர்னீங்க? சொல்லுங்க. என்னங்க இப்ப கூட பாருங்க, நைட்டு நடந்ததை பத்தி கேட்டாலே உங்க முகம் ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி ஆகுது. சொல்லுங்க. நீ வேற காலையிலேயே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்ப நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. சொல்லுங்க. ஆமா ஆமா, அத சொல்லி உங்களையும் பயமுறுத்த வேணான்னுதான் நான் அதை சொல்லல. என்னாச்சு? ஒரு நாள் முன்னாடி துர்கா பேயா ஈரம் சொட்ட சொட்ட வந்து முன்னாடி நின்னால. ஆமாங்க. அவளை குளத்துல எப்படி தூக்கி போட்டோமோ அதே மாதிரி அவ தலையில அடிச்ச இரும்பு கம்பியோட தலையில ரத்த காயத்தோட ஈரம் சொட்ட சொட்ட என் முன்னாடி வந்து நின்னு அகிலா. என்னது? துர்கா பேயா வந்தாளா? ஆமா அகிலா. அவ சொல்றா, பெரியய்யா எதுக்காக என்ன அரை உசுரோட போட்டுட்டு போனீங்கன்னு கேக்குறா.